அங்கே ஸ்க்ரீனிங் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அது என்ன படங்கிறது அங்கே இருக்கிற மெம்பர்ஸ்க்கே தெரியும். இந்த படம் என்ன படம் பார்க்க போகிறோங்கிறது அந்த ஆஃபீஸருக்கு மட்டும்தான் முதல்ல தெரியும். இப்போ மெம்பர்ஸே அப்படி தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஏன் ஹைலி கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் மெம்பராக இருக்காங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளை மெம்பராக வச்சுருக்காங்க, டாக்டர்ஸ் மெம்பராக இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் மெம்பராக இருக்காங்க, வக்கீல் மெம்பராக இருக்காங்க. ஏன் எல்லா துறையிலேருந்து மெம்பராக இருக்காங்க அப்படின்னா, ஒரு படம் அப்படின்னும் போது ஒரு பலவிதமான கருத்துக்களை அந்த படம் பேசும். அப்படின்னும் போது எல்லா தரப்பினரும் அதில் இருந்தால் தான் அந்த ஒரு நியாயமான ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த எல்லா தரப்பினரையும் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இது ஒரு ஹைலி கான்ஃபிடென்ஷியல். யாருக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைரக்டர் ப்ரொடியூசரை கூப்பிடுவாங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில். இதுக்கு முன்னாடியே இவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இந்த 4 மெம்பரும் அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் என்ன கொடுக்கலாம், எந்தெந்த காட்சியை நீக்கலாம், ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பெடுத்து வச்சுருப்பாங்க பேடில். ஸோ அவங்கவுங்க என்னென்ன காட்சிகளை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. மொத்தத்தில் இதெல்லாம் வந்து ஒரு கலந்த ஆலோசனைன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே கூடி பேசி ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிவிட்டு டைரக்டரையும் தயாரிப்பாளரையும் கூப்பிடுவாங்க.